இப்போ வந்து ஆஃபீஸில ஒர்க் பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்காரங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படியே மிஸ் பண்ணிடுவாங்க. இது மாரி விஷயம் இருக்கு. அதே மாரி அ வெளியூர் விஷயத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கணும். இல்ல அத தொலைச்சுட்டேன், இத தொலைச்சுட்டேன். அப்புறம் அதே மாரி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இது கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எப்போதுமே மைனஸ் கொஞ்சம் சொல்லிட்டோம்னா, அதுக்கேத்த மாரி அவங்க நடந்துப்பாங்க. அப்புறம் சந்தோஷம்ன்றது தானா வந்தா ஹாப்பி தானே! அது ஒரு விஷயம். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச ரொம்ப சூப்பராவே இருக்குங்க. ஏன்னா பசங்க வந்து அவங்க பேச்சு கேட்பாங்கன்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா அஷமத் சனி வந்து இவங்களுக்கு வண்டி வாகனத்தில கொஞ்சம் அந்த சொல்லுவாங்க இல்லையா? ரேஷ் டிரைவிங்க நிறுத்தணும். இது மாரியான விஷயங்கள். பசங்க நல்லா படிப்பாங்க. அதே மாரி இவங்க ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும், அஷ்டமத் சனி இருக்கறனால ஒரு 1 முறைக்கு 2 முறை இல்ல. பல முறை படிச்சு ஆக வேண்டும். ஏன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் பாஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் நல்லா அவங்க இயற்கையாவே அவங்க ஜாதகத்துல புதன் வித்யாகாரகன் நல்லா இருந்தா, மற்ற கிரகங்கள் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்ல அஷ்டமத்து சனியும் வந்து ஜாதகத்திலயும் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு அப்டின்னா, படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க.